அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவானது முற்றிலும் புதுசாக படிச்சுட்டு வேலைக்கு போறவங்களுக்கான வீடியோ. எக்ஸ்போர்ட்டுக்கு ஆன இந்த தொடர் கிடையாது. இந்த தொடர் ஆரம்பத்தில் 1000 அறிவு அந்த இதுல பார்ட் 1 எபிசோட் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். இப்ப பார்ட் 1 உடைய வீடியோ தான் இது. அதாவது ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்றோம், மீதியை சேவிங்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் முதலீடு பண்றோம். இதை பத்தி எல்லாம் கலந்ததுதான் பினான்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது தனிநபர் தனிநபர் பைனான்ஸ், கார்பரேட் பைனான்ஸ், பப்ளிக் பைனான்ஸ் அப்படின்னு சொல்லி பல வகை பைனான்ஸை பத்தி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. 50, 30, 20 ரூல்ஸை பத்தி பார்த்தோம். 50% நீடு, 30% வாண்ட், 20% சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த ஃபர்ஸ்ட் உள்ள வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றும் டிஃபரன்ஸ்ங்கிறது வேற, டிஃபரண்ட்ங்கிறது வார்த்தை வேற. ஓகேங்களா? டிஃபரண்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே, நம்ம ஃபினான்ஸ்னா சம்பாதிக்கிறோம், அதை செலவிடுறோம், சேமிக்கிறோம், முதலீடு செய்ய திட்டம் தீட்டுவதுதான் பினான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம செலவு பண்ண போக மீதி பணத்தை நம்ம சேமிக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு 10%, 20% நம்ம சேவிங்ஸ் பண்றோம் இல்லையா? அத சேவிங்ஸ் அப்படின்னா அது வளர்ச்சி அடையாதுங்க. பாதுகாப்பான முதலீடு, பாதுகாப்பான இருக்கும். அதாவது நம்மளுடைய பணம் அதிகமான வளர்ச்சி அடையாது, பாதுகாப்பாக இருக்கும், சேஃபா இருக்கும், ரிஸ்க் இருக்காது. நம்ம உண்டியல்ல போட்டு வைக்கலாம், வீட்டுல அம்மாட்ட கொடுத்து வைக்கலாம், இல்ல அப்பாட்ட போட்டு வைக்கலாம், இல்ல பேங்க்ல போட்டு வைக்கலாம், இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வைக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கும். இது நமக்கு பாதுகாப்பானது. அதனால இது சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சேவிங்ஸ் அப்படின்னா பணத்தை பாதுகாக்கும் நடவடிக்கை பேர் தான் சேவிங்ஸ். அதே இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம பாதுகாத்த பணத்தை பெருக்கிறதுக்கு, வளர்ச்சி அடையணும். நம்மளுடைய பணம் வளர்ச்சி அடையணும் இல்லையா? நல்ல அபரிவிதமான வளர்ச்சி அடையணும் இல்லையா? அந்த இதைதான் முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எங்க முதலீடு பண்ணலாம்? கோல்டுல பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம், ரியல் எஸ்டேட்ல பண்ணலாம், பாண்டு மார்க்கெட்ல பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த மாதிரி வளர்ச்சி தரக்கூடிய இதுல பண்ணக்கூடிய இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பினான்ஸ் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறோம், அதை செலவு பண்றோம், நீடு, வாண்ட், சேவிங்ஸ் பண்றோம், 50, 30 ரூல்ஸை ஃபாலோ பண்றோம். அது தனிநபர், கார்பரேட், பப்ளிக், கவர்மெண்ட் இது எல்லாமே சேர்ந்தது பினான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வேலைக்கு போன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம செலவு எல்லாம் போக சேவிங்ஸ் பண்ணணும். அதாவது பணத்தை பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்பது எதுக்கு அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்டு 3 to 6 மாசத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கணும். அதற்காக நம்ம சேவிங்ஸ் பண்றோம். அது சேவிங்ஸ்ங்கிறது பாதுகாப்பான முதலீடு. அது அதிகமான வளர்ச்சி கொடுக்காது. நீங்க 100 ரூபாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய், 101 ரூபாய் ஆகும். எஃப்டியில போட்டீங்கன்னா அக்கௌண்ட்ல வச்சிருந்து 3-4% வட்டி கொடுப்பாங்க 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப். அப்படிங்கும்போது 100 ரூபாய் 101 ரூபாய் ஆகும். அதிக வளர்ச்சி கொடுக்காது. பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கு பேருதான் சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல முதலீடு பண்றோம். அது அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். 10% கிடைக்கும், 15% கிடைக்கும், 20% கூட கிடைக்குங்க. ஒரு சில நேரத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 100% கூட கிடைக்கும். ஓகேங்களா? இதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்க பைனான்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம், சேவிங்ஸ் தான் என்னன்னு பார்த்துட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னன்னு பார்த்துக்கிட்டோம். இதுக்குள்ள டிஃபரெண்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் நல்லது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பினான்ஸ் என்பது முழுமையான பண மேலாண்மை, பணத்தை பாதுகாப்பது, எப்படி கையாள்வது அப்படின்னு பண்றதுக்கு பேரு தான் பினான்ஸ். சேவிங்ஸ் அப்படின்னா பாதுகாப்பான முதலீடு. அதாவது எஃப்டியிலோ இல்ல போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போட ஆகாது. மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம்.
ஒரு லிக்விடிட்டி ஃபண்ட்லயோ போட்டு பண்ணக்கூடியதுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்னா கை ரிட்டர்ன் கொடுக்கும், மாடுரேட்டட் கை ரிஸ்க். சேவிங்ஸ்ல வந்து ரிஸ்க் வந்து மிக மிக குறைவு. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கலவையான ரிஸ்க் இருக்கும். ஒரு சாதாரண இதுல இருந்து அதிக ரிஸ்க் இருக்கும். பணத்தை வந்து வளர்ச்சி அடையக்கூடியதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பணம் சம்பாதிக்க மட்டும் தெரியணும்னு நினைக்காதீங்க. அதை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத, எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஒரு சிறந்த மனிதர். ஓகே, வாழ்க வளர்த்துதான்.